ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா? நம்ம விஜயும் காவேரியும் வந்து தூங்கினே இருக்கிற டைமில் வந்து விஜய்க்கு வந்து கால் வருங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. சொல்லுங்கள் மேம். நம்ம சார் இங்கே மேம்க்கு வந்து வெண்ணிலா மேம்க்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடுச்சு, நீங்கள் கம்பல்சரி இங்கே இருந்தே ஆகணும். நம்ம சரி நான் வரேன், ஒரு 10-15 நிமிஷத்தில் நான் ஆன் த வேன்னு சொல்லும் போது இங்கே வந்து காவேரியை வந்து விஜய் வந்து எழுப்புவார். என்னன்னும் போது, இல்லை காவேரிக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் ரொம்ப முடியலையா, கிளம்பலாம் போது நான் ஏன் வரணும், நீங்கள் மட்டும் போங்கன்னும் போது அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார், ஏற்கனவே வந்து உனக்கு பொசஸ்னஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது, நான் எதை சொன்னாலும் நீ கேட்டுக்கிற மனநிலைமையில் நீ இல்லை, அதால் ஒரு நைட்டு நீ தூங்கலைன்னா கூட பரவாயில்ல, நீ என் கூடவே இருன்ட்டு காவேரியையும் விஜய் வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போகிறாங்கங்க. அங்கே போய் பார்க்கும் போது தான் வெண்ணிலாவை பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. இந்த நிலைமையை வந்து நம்ம காவேரியும் புரிஞ்சுப்பாங்க. விஜய் சைடில் இருக்கிற நியாயம் வந்து கரெக்டுன்னு தான்ட்டு காவேரி வந்து எப்போவுமே ஒரே ஸ்டாண்ட்லேயே நின்று இருக்கிறாங்க. விஜய்க்கோசரம் விட்டு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழணுன்றவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாவங்க வெண்ணிலாவுக்கு வந்து ரொம்ப முடியாத டைமில் வந்து விஜயோட சப்போர்ட்டே ஜாஸ்தியாக இருக்குது. பார்க்கலாம் இப்போ காவேரியோட சப்போர்ட்டை எப்படி கொடுக்க போகிறாங்க வீட்டுக்காருக்குன்னு வெயிட் பண்ணி